நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 12:28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய பாதைகள் காலில் கூட பாடணும். பாதையில செவ்வையான பாதையில் நடத்துங்கன்னு சொல்லி நம்ம பாடணும். பாதையில் நாங்க நடப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்மஸ் பாடல்ல பாடினோம். இப்போ இந்த நாள்ல நான் பார்க்கிற பொழுது பாதை என்பது எதை குறிக்குதுன்னா, நம் நடக்க வேண்டிய வழிகளை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்போ பாதைகள்னா நாம் நடக்க வேண்டிய நடைகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம குடும்பத்தில் நடந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், நம்முடைய வேலையில, நம்முடைய தொழிலகத்தில் நடந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், இப்படி எல்லா சம்பவங்களையும் நினைத்து தான் அந்த இடத்துல பாதை என்ற ஒரு வார்த்தை அங்கே அடங்கி இருக்கிறது. ஒருவேளை பாதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுவேளை ரோடு நல்லா ஹைவேஸ்ல அருமையா இருந்து அது பாதை. அது உலக பிரகாரமாக நாம் செல்வதற்கு, தடையின்றி செல்வதற்கு அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாதை. அதே போல வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, சபை வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, இப்படி ஊழிய பாதை, இது எல்லாமே என்னது இதுல அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நான் பார்க்கிற பொழுது அந்த பாதையில என்ன இருக்குதான், அந்த பாதை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாருன்னா, நீதியின் பாதையாக அது இருக்கிறது. இப்படிப்பட்ட பாதையா இருக்கணும், நீதியுள்ள பாதையாக இருக்க வேண்டும். அது அநீதி நிறைந்த ஒரு பாதையாக, அநீதி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, அநீதி நிறைந்த காரியங்களாக அது இருக்க கூடாது. அது நீதியுள்ளதாக இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தையில அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். சங்கீதத்துல சொல்றாரு, 23ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம், என்னை ஆத்துமாவை தேற்றி என்ன பண்றார், நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி தாவீது எழுதுறார். இன்னுமாக நாம பார்த்தோம்னா சங்கீதம் 25ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா 25:10 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னுமாக நாம பார்த்தோம்னா சங்கீதத்தில் 119, 105 நமக்கு தெரிந்த வசனமுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு அது வெளிச்சத்தை அது கொடுக்கிறதாக இருக்கிறதுன்னு சொல்லி தாவீது அழகாக எழுதுகிறார். அப்போ அந்த பாதைகள் இன்னைக்கு நமக்கு மிக மிக ஒரு முக்கியமான காரியம். கடந்த 25வது ஆண்டினுடைய இறுதி மாதத்துல நாம வந்திருக்கிறோம். நம்முடைய பாதைகள் அந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருந்தது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது. நாம் அதை நினைத்து, ஆண்டவர் நம்ம வழிநடத்து வந்த எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கலாம், சரீர பிரகாரமான ஒரு வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், குடும்பத்துல சோர்வுகள், இன்னுமாக வேலையில, பொருளாதாரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். எத்தனையோ சோதனைகள் இந்த 25வது ஆண்டினுடைய ஜனவரி மாதத்திலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் எத்தனையோ பாதையில இருக்கக்கூடிய கோணலான காரியங்கள் அது இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, கோணலான எல்லாவற்றையும் பாதைகளில் இருக்கக்கூடிய கோணலானவைகளை அவர் என்ன பண்றாரா, செவ்வையாக மாற்றுகிற நம்முடைய தேவனாக அவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளில் கூட இன்னொரு வசனம் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குதான், 4:18 அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். சூரியன் காலையில அது உதிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஹீட், அந்த பவர் பார்த்தீங்கன்னா லைட்டா இருக்கு. அந்த மதிய நேரம் ஆகிற பொழுது அது என்ன இருக்கும், அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. அப்போ அதே போலதான் அந்த நம்முடைய பாதைகள் எப்படி இருக்கும்,
அந்த சூரியத்தினுடைய பிரகாசத்தை போல, வெளிச்சத்தை போல, அந்த பவரை போல நம்முடைய பாதைகள் அப்படி இருக்க வேண்டும் என்று இங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நீதியின் பாதையில ஜீவன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் படித்தோம். அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நீதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமான காரியம். ஏனென்று சொன்னால், ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார்? அவர் நீதியுள்ள தேவன், நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் இருக்கிறார். ஆகையினால நாமும் நீதியுள்ள தேவனை, நீதியுள்ள ஆண்டவரை, கர்த்தரை பின்பற்றக்கூடிய அவருடைய வழிகளிலே நடக்கக்கூடிய, அவருடைய வார்த்தைகளை அறிந்திருக்கக்கூடிய நாம் நீதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்த்தோம்னா என்ன சொல்றேன்னா, கர்த்தர் என்னுடைய நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே ஆண்டவர் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்க்கிறார், வாழ்க்கையை பார்க்கிறார். அதான் மேலிருந்து பார்ப்பதற்கு தேவன் நம்மை பார்க்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் நீதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்போதான் அதுலதான் சொல்றாரு, என்னுடைய நீதிக்கு தக்கதாக ஆண்டவர் எனக்கு பதிலை அவர் தருகிறார் என்று அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக சங்கீத புஸ்தகத்துல 15வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது அங்கே அவர் நீதியை நடப்பிக்கிற தேவன். வாசிங்க சங்கீதம் 15. யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வத்திலே வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்ப யார் அவருடைய கூடாரத்துல தங்க முடியும்? யார் அவருடைய பரிசுத்த பர்வத்துல வாசம் பண்ண முடியும் சொன்னால், அது நாம் நீதியை நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்று பார்க்கிற பொழுது சங்கீதத்துல 48வது சங்கீதம் 10வது வசனத்துடைய பிற்பகுதியில நாம் பார்க்கிற பொழுது அது வாசிங்க. 48. உமது வலது கரம் நீதியாலே நிறைந்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதனுடைய கரம் எப்படி இருக்குதா? நீதினால நிறைந்து இருக்குது. அப்ப அந்த நிறைந்த கரம் நம்மை நீதியின் பாதையில நடத்துகிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41:10 சொல்றாரு, அவர் பயப்படாதே கலங்காது, நானும் தேவன், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் நீதி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவதற்கு, நீதி செய்வதற்கு, நீதி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். லூக்காஸ் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த சகரியா எலிசபெத் எப்படி இருந்தாங்கன்னா, தேவனுக்கு முன்பாக அவர்கள் இருவரும் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சிமியோனை குறித்து பார்க்கிறோம். அந்த 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவர் நீதியும் தேவபக்தி உள்ள ஒரு மனிதனாக அங்கே இருந்தார். அவர்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் என்ன பண்றாராம், உமது ரட்சணியத்தை காணக்கூடிய அந்த கண்களை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக பிரியமானவரே, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நீதி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு 22ஆம் அதிகாரம் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்யணும்? அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செஞ்சுட்டு தான் இருக்கான். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நீதி செய்யக்கூடிய நாம் இன்னும் நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு உண்மை ஆராதிப்பேன். முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு நீதி செய்யக்கூடிய நாம் இன்னும் நீதி செய்கிறவர்களாக நாம் காணப்பட இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நீதியின் பாதையில நாம் நடக்கிற பொழுது, வாழ்கிற பொழுது அங்கே என்ன இருக்குதான், என்ன கிடைக்கிறது? அது ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
நீதிமொழிகள் இந்த ஜீவன் பெற்றுக்கொள்ள நாம் ஏராளமான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதில் மிகவும் சுருக்கமாக 5 வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. நீதிமொழிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம் விதமாக, அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். அல்லேலூயா. புத்திமதி என்ன செய்யப்படாதான், காத்து கொள்ளணும். அதுதான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அநேக கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நம்ம வசனங்களில படிக்கிறோம். பாடல் மூலமாக அநேக உணர்வுகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அதே போல சபையில நமக்கு சத்தியங்களை கொடுத்து நமக்கு என்ன பண்றாங்க, நிறைய காரியங்களை அவர் சொல்லி கொடுக்குறாங்க. அது அப்போ அதை நாம் காத்து கொடுக்கிற பொழுதுதான் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம், ஜீவனை உடையவர்களாக இருக்க முடியும். அப்போ புத்திமதிகளை கர்த்தருடைய வாசனம் நமக்கு வருகிற பொழுது, உணர்வை கொடுக்கிற பொழுது நாம் அதை என்ன செய்யக்கூடாது, விட்டு அதை காத்து கொள்ளாதபடி, அதை நாம் கடைபிடிக்காதபடி இருக்கிற பொழுது நாம் ஜீவனை பெற முடியாது. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் எதை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், பொருள் ஆசை என்று பொதுவாக அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அங்கே எதை குறிக்கிறது, உலக பிரகாரமான வாழ்க்கை, உலக பிரகாரமாக நாம் தேடக்கூடிய எல்லா காரியங்களுமே அங்க பொருள் என்கிற காரியத்தை அது குறிக்கிறது. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், உலகப்புறமான நன்மைகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நமக்கு எவ்வளவு விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், எவ்வளவு விதமான நன்மைகள் இருந்தாலும் அது நமக்கு ஜீவனை கொடுக்காது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் எதை தேட வேண்டும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னுமாக யோவான் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அல்லேலூயா. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிரம். அப்போ இங்கே ஜீவன் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அவருக்குள்ளதான் அந்த ஜீவன் இருக்கிறது, அவருக்குள்ளதான் அந்த வல்லமை இருக்கிறது, அவருக்குள்ளதான் அந்த பலன் இருக்கிறது. எல்லாமே நம்ம நடத்துகிற ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது யாருக்குள்ளதான் இருக்கிறோம், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லி எழுசார் பவுல் என்ன சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லி சொல்றார். அல்லேலூயா. இப்ப நாம் அவருக்குள்ள நாம் இருக்கிற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், ஜீவனை உடையவர்களாக இருப்போம். அடுத்தபடியாக யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்படுறாங்க, அதாவது அவருடைய வசனத்தை கேட்டு ஆண்டவராகிய தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்னோட ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்னோட விசுவாசத்துல நாம் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ விசுவாசம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை, அவருடைய வசனத்தை நாம் என்ன செய்யணும், கேட்டு அதை என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்கிற பொழுது, விசுவாசித்து நாம் நடக்கிற பொழுது அங்கே என்ன இருக்குது, என்ன கிடைக்குது, நமக்கு ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. இன்னுமாக யோவான் சுவிசேஷத்திலே அதே அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்திலேயே 39ஆம் வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்,
அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து தியானித்து அதை வாசித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு என்ன அந்த வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார், போதிக்கிறார் என்று சொல்லி நாம் அவைகளை நாம் தியானிக்கிற பொழுது, ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, அவைகளை உணர்கிற பொழுது, அங்கே நமக்கு அந்த வார்த்தை நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது யோவான் சுவிசேஷத்திலே 6வது அதிகாரத்துக்கு வருவோம். 6ஆம் அதிகாரம் 54. என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அவருடைய கர்த்தருடைய பந்தியை நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு மாதமும் அனுசரிக்கிறோம். அதே போல மாத பிறப்பு ஆராதனையில அனுசரிக்கிறோம். இப்படி அவருடைய அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாம் புசிக்கிறவர்களுக்கு என்னோடு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம பார்க்குற அநேகர் என்ன பண்றது, அந்த கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ள முடியாதபடி, வர முடியாதபடி அநேக தடைப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நாம் வாரத்தோடு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய அந்த இரத்தத்திற்கும் அவருடைய அந்த மாம்சத்திற்கும் நம்மை பங்குள்ளவர்களாக அந்த புசிக்கிற நமக்கு இன்னொன்று அந்த நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னுமாக நாம் பார்க்கிற பொழுது யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம், 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. ஹல்லேலூயா. ஓ யாரு? பிதாவாகிய தேவனை நாம் நினைச்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அவர் அனுப்பின நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ, அறிகிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன கிடைக்குமா? ஜீவன் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, எந்த நாளில நமக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீதியின் பாதையில ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த நீதியின் பாதையில நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது நடப்பதற்கு அநேக விதமான போராட்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். பிசாசு என்ன செய்ய மாட்டான், நம்மை நீதியுள்ளவர்களாக நடப்பதற்கு ஒருபோதும் அவன் அனுமதிக்க மாட்டான். குடும்பத்துல பிரச்சனை கொண்டு வருவான், அல்லது வேலை ஸ்தலங்கள்ல பிரச்சனை கொண்டு வருவான், பொருளாதார பிரச்சனை கொண்டு வருவான், எத்தனையோ காரியங்களை கொண்டு வருவான், சரீரத்துல சுகவேணத்தை கொண்டு வருவான். ஆனாலும் தேவனுடைய அந்த கர்த்தரை அறிகிற அறிவில நாம் வளர்ந்து நீதியின் பாதையில நாம் நடந்து நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் உள்ளவர்களாக நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.